பிரீத்தி மேம், என்னாச்சு? பேக்கும் கைமா இப்படி ரோட்ல. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. மேம், மேம். ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஒரு லேடி. ஹலோ, ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, உங்களதான். ஆ கூப்பிட்டீங்களா? இவங்க யாரு? எதுக்கு போய் ரோட்ல? சாரி. ஒன்றும் இல்லை, இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். நான் வண்டியில் வந்துகிட்டு இருந்தேன். வர வழியில அப்படியே ரோட்ல மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க. அதான் கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்க்க முடியுமா? நான் ஒரு ஜென்ஸ் இப்படி யாராவது ரோட்ல உட்காந்து பார்த்தா ரொம்ப தப்பா நினைச்சிருவாங்க. அதுக்காக தான். இருங்க இருங்க என்ன ப்ராப்ளம்னு தெரியலையே. எப்படி இவங்க இங்க வந்திருப்பாங்க? 3 நாளா காலேஜுக்கும் வரல. பிரின்சிபல்ட்டையும் நம்ம எதையும் கேட்டுக்கல. என்னவா இருக்கும்? ஏதோ பேக்கோட வந்து நிக்கிறாங்க. என்ன ப்ராப்ளமா இருக்கும்? ஒண்ணுமே புரியலையே. அவங்க எந்திரிச்சாதான் என்ன ஏதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க முடியும். எக்ஸ்கியூஸ் மீ, தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன அவங்க கை பிடிச்சி பாக்குறீங்க? சார், ஆக்சுவலாக நான் ஒரு நர்ஸ். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சார். என்ன சொல்றீங்க? ஆமாம் சார், அவங்க கன்சீவாக இருக்காங்க. அதான் மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டாங்க. உங்கள் ஒய்ஃபா? ஐயோ, என்னோட ஒய்ஃப்லாம் கிடையாது. என் கூட ஒர்க் பண்றவங்க. இல்ல, நான் ஒரு 3 நாளா ஆக்சுவலா நான் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர். அவங்களும் தான் ஒரு 3 நாளா உங்க காலேஜ்க்கு வராம இருந்தாங்க. சரி, என்ன ப்ராப்ளம் என்ன ஏதுன்னு கேட்கலான்னு போறப்ப இப்போ ரோட்ல நான் வண்டியில தான் வந்துட்டு இருந்தேன். வண்டி அந்த சைடு நிக்குது. சரி, என்ன ஏது பார்க்கும்போது பார்த்தா இவங்க மயக்கப்பட்டு விழுந்தாங்க. கன்சீவா இருக்காங்களா? சரி, ரொம்ப தேங்க்ஸுங்க. தண்ணி தெளிச்சு எழுப்பி விடுங்க. ஒன்றும் இல்லை, சாதாரணமான மயக்கம் தான். நார்மலாக கன்சீவாக இருக்கவங்க எல்லாத்துக்கும் வர மயக்கம் தான். தேங்க்யூ, தேங்க்யூ சிஸ்டர். நான் பார்த்துக்கிறேன். டே, இதுக்கு மேலேயும் உனக்கு விஷயம் என்னன்னு புரியலன்னு வச்சுக்கோ, நீ மனுஷனே கிடையாது. டே, உன் பொண்டாட்டி உன்னை விட்டு போயிருக்கானா இதுல இருந்தே புரிஞ்சுக்கோ. ஒரு நல்லவளா இருந்திருந்தா, அதாவது ஒரு வீட்டுக்கு வாழ வந்த ஒரு பொம்பளை புள்ள நல்லவளா இருந்திருந்தா என்ன சண்டை சச்சரவுனாலும் அவ இங்க இருந்திருக்கணும். அவ எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போனா? இதுல இருந்தே புரிஞ்சுக்கோடா. நீ இப்படி முட்டாளா இருக்க. திரும்ப திரும்ப என் பொண்டாட்டி பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்க. நீ அப்புறம் என்ன வேற மாதிரி பாப்படா. இங்க பாரு, இப்பயாவது உன்னை லைட்டா தான் அடிச்சேன். எனக்கு எப்படி கோவம் வரும்னு உனக்கு நல்லாவே தெரியும். என்ன, வாயை மூடிட்டு வெளியே போயிரு, அவ்வளவுதான் உனக்கு. டேய், என்னடா வாயை மூட் மாதேஷ், வாயை மூடி வெளியே போ மாதேஷ். மா, நீ ஏன் வாயை அடைக்கிறது நிறுத்து முதல்ல. அங்க என்னன்னு கேட்டு முதல்ல பதில சொல்லு. என்னடா? இல்ல என்னன்னு கேக்குறேன். தம்பி, வாய் கொஞ்சம் அளந்து பேசுங்க. வாய் இருக்குங்கிறதுக்காக எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க. இங்க நடக்கிறதே வேற. என் பொண்ணை பத்தி பேசுறதுக்கு முதல்ல உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? என் பொண்ணோ உங்க வீட்டு பையன் தானே ஓடி வந்து கல்யாணம் பண்ணாங்க. நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? அப்படி பார்த்தா முதல்ல நாங்க தான் ஏத்துக்கிட்டோம். அப்ப உங்களுக்கு பேசுறதுக்கு எந்த உரிமையுமே கிடையாது. நீங்க எதுக்கு பேசுறீங்க முதல்ல? என் பொண்ணுகிட்ட அப்பவே சொன்னோம், வேணா அவனை கல்யாணம் பண்ணிக்காத. ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. நீ நாளைக்கு கண்ணை கசக்கிட்டு வந்து நின்றுனா என்ன பண்ணுவேன் ஏது பண்ணு. நீ பொண்ணுகிட்ட எவ்வளவோ தடபாடு அடிச்சுக்கிட்டோம். கேட்டாலா? கேட்டுதான் நீங்க இந்த நிலைமையா? அப்பா, ப்ளீஸ்ப்பா, கோவப்படாதீங்கப்பா. பொறுமையா நம்ம பேசலாம். பொறுமையா பேசுற தீராத பிரச்சனையே கிடையாது. பொறுமையா பேசலாம். அவங்க ஏதோ கோவத்துல பேசிட்டு இருக்காங்க, நம்மளும் அதே மாதிரி கோவத்தை பேசினா அவங்களுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இல்லாம போயிருப்பா. சும்மா நிறுத்துங்க தம்பி. நீங்க எல்லாம் என்ன சொன்னாலும் சரி. அதான் என் பொண்ணு ஃப்ரெண்டுங்க சொல்லி நின்றுட்டு இருக்காங்க. ஏமா, நீங்க தானே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏப்பா, உங்களை மாதிரி தானே என் பொண்ணு இருந்திருப்பா. இப்படி அவளை அனாத ஆசிரமத்துல விட்டுட்டு இன்னைக்கு பாரு எவ்வளவு வேணும் ரோட்ல பரவாயில்ல என் பொண்ணை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கான். சம்மந்தி, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. ரோட்ல போறவன்னா பேசாதீங்க. அவன் ஏதோ கோவத்துல பேசுறான் வைக்கிறான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக வார்த்தைகளை விட்டு விடாதீங்க. என்னங்க வார்த்தையில விடக்கூடாது? இங்க காணாம போய் அனாதை ஆசிரமத்துல உட்கார்ந்திருக்கிறது என் பொண்ணு. உங்க பையன் எவ கூட ஓடி போயிட்டான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா எப்படி தெரியுது? இதுக்கு தான் என் பொண்ணு கிட்ட சொன்னேன். அவ கேட்டிருந்தா நிம்மதியா இருந்திருப்பாளே. என் பொண்ணுக்கு நாம தேவையா? எவ கூட ஓடி போயிட்டானம்மா. அத்தை, அவன் சொல்றதெல்லாம் காதுல வாங்காதீங்க அத்தை. பிரீத்தி அப்படிப்பட்டவள இல்ல. அவளுக்கு எனக்கு சின்ன சண்டை, அதனாலதான் அவன் கோச்சிட்டு போயிருக்கா. அவன் கூப்பிட்டா இப்ப வந்துருவா. டே, கிழிச்சா எங்க வருவா? இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இன்னமும் அவன் பொண்டாட்டிக்கு அங்க நியூஸ் பார்க்காம இருந்திருக்கோம். இந்நேரம் படம் தடிச்சு ஓடி வந்திருக்க வேணாம். டே, நான் தான் சொல்றேன்ல, அவளுக்கு உன் கூட வாழ விருப்பம் இல்லடா. அதனாலதான் அவ உன்னை விட்டு போயிட்டா. நான் இதுக்கு மேல உங்ககிட்ட எப்படி புளி போட்டு விளக்கவேன்னு எனக்கு தெரியாது. டே, பொண்ணுங்களை பத்தி உனக்கு என்ன தெரியாதவனா? இல்ல தெரியாதவனா நான் கேக்குறேன், சொல்லு. டேய், வாய மூடா. நானும் பாத்துட்டே இருக்கேன். பொண்ணை பத்தி சும்மா சும்மா பேசிக்கிட்டே இருக்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். அவதான் வேணும்னு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீடா. அவனை நிம்மதியா வாழ வச்சியா நீ? ரொம்ப நாள் கழிச்சு பொண்ணை பார்க்க போறது வந்தா பொண்ணு வீட்டுல இல்ல. கேட்டா மாசமா இருக்கா, வீட்டுல கிடையாது, அதனால ஆசிரமத்துல இருக்காரு. எங்களுக்கு இதெல்லாம் தேவையா? நீ மட்டும் என் பொண்ணை பார்க்க பிறந்திருந்தா நீ என் பொண்ணு நிம்மதியா இருந்திருப்பால. ஏன்டா இப்படி பண்ணீங்க? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நிறுத்துங்க. வாய் இருக்குன்னா அப்படி பேசிக்கிட்டே இருந்துருவீங்களா? இங்க பாருங்க, இந்த விஷயத்த பொறுத்தளவுல இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆனதுக்கு முக்கியமான காரணமே உங்க பொண்ணாதான் இருக்கும். சரி விடுங்க, அது முடிஞ்ச 5-6 வருஷம் ஆயிப்போச்சு.
இப்ப அத பத்திலாம் இங்க பேசக்கூடாது, ஓகேவா? ம்? உடனே ஒரு புருஷ பொண்டாட்டில சண்டை வந்துட்டா போதுமே, எதுக்கு ஏன் தம்பி மேல பழிய தூக்கி போடுறீங்க? இல்ல எனக்கு ஒண்ணும் புரியல. இதுல சம்பந்தப்பட்டது உங்க பொண்ணு தானே, எதுக்கு என் தம்பி மேல மட்டும் பழி விழுகுது? ஒரு நிமிஷம், அது எப்படி இங்கிட்டும் பேசிட்டு அங்கிட்டும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? இங்க சும்மா சர்வ சாதாரணமா தானே பேச்சுவார்த்தை தானே இங்க பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீங்க என்னமோ பேசுறத பார்த்தா பெரிய பிரச்சனை எடுத்து விட்டு போயிருங்க போல. டேய், இது எங்க குடும்ப பிரச்சனைடா. என்ன? ஆமா, என் தம்பியா அடிச்சுக்குருவோம், அப்புறம் சேர்ந்துக்குருவோம், என்ன வேணாலும் செய்வோம். அதுக்காக என் தம்பி மேல மட்டும் பழி சொன்னா பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியமா? இல்ல என்னை பார்த்தா எப்படி தெரியுது? என்ன திடீர்னு நல்ல மாதிரி பேசுறான்? ஏதோ சரியில்லையே. டேய், நீ அப்படி நல்ல மாதிரி நடிக்காது, என்ன மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போடா, போயிடுறா வெளியே, அவ்வளவுதான். மாமா மாமா நீங்க என்ன மன்னிச்சுக்கோங்க மாமா, தப்பு என் மேலேயே இருந்துட்டேதான் போட்டும். ஆனா இப்ப பிரீத்தி அங்க இருக்கா, முதல்ல போய் அவளை கூட்டிட்டு வந்துடலாம் மாமா, புரிஞ்சுக்கோங்க. எப்படி உன் அண்ணன் என் பொண்ணை பத்தி கேவலமா பேசுனியா? என் காது பட என் பொண்ணை நான் ஒன்னும் அப்படிதான் வளர்க்கல. என்ன அப்படிதான் வளர்த்திருந்தா இன்ன வரைக்கும் என் பொண்ணு உன் கூட இருந்திருக்க மாட்டான். எப்பயா வேற கூட ஓடி போயிருப்பா. ஆனா என் பொண்ணு அப்படி நான் வளர்க்காததுக்கு காரணம் நீ அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தது மட்டும்தான். யோசனை பண்ண படிச்சது இல்ல நீ? இந்த மாதிரி ஓடி வந்து கல்யாணம் பண்ணவங்க 2-3 புருஷன் வச்சுக்கிட்டு மாறி மாறி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு. என் பொண்ணு அப்படியா இருந்தா? இங்க பாரு, என் பொண்ணுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அது அவளுக்கு பிடிச்சது மட்டும்தான், மத்தபடி அதை தாண்டி வேற எதையுமே யோசிக்க மாட்டான். உன் அண்ணன் என்ன பேசுறியா? வேற கூட பழக்கம் என் பொண்ணு அவங்க கூட ஓடி போயிட்டாராமா. பேசுங்கடா பேசுங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். என்ன பொண்ணு போகுதுக்கு ஏய் என் அம்மாவை ராஜேஷ், என்ன தைரியம் இருந்தா என் அம்மாவை அடிச்சிருப்ப? டேய் நீ என்ன பைத்தியமா? லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க. சும்மாவே இங்க பிரச்சனை கிளுகிளு இருக்கு, நீ வேற பெரிய பிரச்சனை ஆக்கி விடு. அப்பா மன்னிச்சுக்கோங்கப்பா, அவன் ஏதோ டிப்ரெஷன்ல ஏதோ கோவத்துல, அவங்க அம்மா வடிச்ச கோவத்துல. இது ஒண்ணுதான் எனக்கு நடக்கல, இப்ப அதுவும் நடந்துருச்சு. அவன் என் சட்டையை குடிச்சிட்டாங்க, அதுக்காக நான் அணுகல. எனக்கு என் மான மரியாதை வேணாம், எனக்கு என் பொண்ணுதான் வேணும். தயவு செஞ்சு என் பொண்ணை எங்ககிட்டே கொடுத்துருக்க. இதுக்கு மேல என் பொண்ணு இவன் கூட இருந்தா கண்டிப்பா அவன் நிம்மதியா இருக்க மாட்டான். தயவு செஞ்சு எங்க பொண்ணு எங்ககிட்டே கொடுத்துருங்க. டேய், இப்பயாவது யதார்த்தம் என்ன உண்மை என்னன்னு புரிஞ்சு நடந்துக்கோ, பாத்தியா? இப்ப பாரு, உன் பொண்டாட்டியோட அப்பனே நம்ம அம்மாவை அடிச்சிட்டியான், இதுக்கு மேல என்ன பண்ண? எஸ்கியூஸ் மீ, கொஞ்ச நேரம் வாயை மூடுறீங்களா? இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? சும்மா சும்மா எல்லாத்தையும் ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதே இப்ப உங்களுக்கு பிடிக்காதுல்ல, வெளியே போக போதேன். இதுக்கு மேல எப்படி சொல்லுன்னு எனக்கு தெரியாது. இங்க பாருங்க, இங்க ப்ராப்ளம் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்தது. என்ன நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப அடிதடி வரைக்கும் போகுது. ப்ளீஸ் தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க. இதுக்கு மேல எப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது. அம்மா ப்ளீஸ்மா, தப்பா நினைச்சுக்காதீங்க. இங்க வேற ஏதாவது பிரச்சனை பண்றதுக்குள்ள வெளியே கூட்டிட்டு போயிருங்க. ராஜேஷ் இருக்கிற கோபத்துக்கு என்ன பண்ணுவான்னு தெரியாது. ஏற்கனவே அவன் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கான். ஏன் அவனுக்கு யாருமே நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறீங்க? ஒரு நாள் கூட அவன் நிம்மதியா இருக்க முடியல. பிரீத்தி இந்த வீட்டை விட்டு போனதுல இருந்து தயவு செஞ்சு வெளியே கூட்டிட்டு போயிருங்க. யாரும் பிரச்சனை பண்ணாதீங்க, போங்க. ராஜேஷ், சொல்ல சொல்ல கேட்காம ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணில, இனி ஒவ்வொரு நிமிஷமும் நீ அனுபவப்படா, அனுபவி. இதான் மாச்சி ட்ரெய்லரு, நீ போக போக மெயின் பிக்சர் உனக்கு தெரியும். என்ன இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். நம்ம அம்மாவே கை நீட்டி அடிச்சிட்டாங்க, இதுக்கு மேல. டேய் நீ வாயை மூடு, தெரியாமதே மேல பட்டுச்சு, பெரிய வேணா பேசிட்டு இருப்பா. நீ முதல்ல வெளிய வா, நீ வந்ததே இங்க தேவையான பிரச்சனை வருது. சம்மந்தி, என் பையன் உங்க சட்டையை பிடிச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. தேவையில்லாத பிரச்சனை என்னாலதே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னால இல்லை, நான் பெற்று வச்சதால வந்துருச்சு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணு சீக்கிரமாகவே திரும்ப வந்துடுவாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. எனக்கு தெரியும் நீங்கள் தெரியாம தான் அடிச்சிருப்பீங்கன்னு. மா நீ என்ன பைத்தியமா? போய் அந்த ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. இங்க உன் பையனை போட்டு திட்டுவானுங்க, என்னை திட்டுவாங்க, இதெல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியாது. அவன் உன்னை அடிச்சிருக்காமா, போய் அந்த ஆள்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. அந்த ஆள்கிட்ட உன் காலில் விழணும். யோ வெளியே போடா, முதல்ல வர்ற கோவத்துக்கு என்ன பண்ணுவேன், கத்தி வச்சு குத்திடுவேன். வெளியே போடா. ராஜேஷ் கோவப்படாத, பார்த்துக்கலாம். நான் வெளியே போகிறேன், பார்த்துக்கோங்க. என்னமோ பண்ணி குட்டிச்சவரா போ. என்ன இதுக்கு மேல இங்க பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. மாமா
மாமா மன்னிச்சிருங்க மாமா. ஏதோ ஏதோ மாமா நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல மாமா. மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. மாமா நான் எதுவும் வேணும்னு பண்ணல மாமா. உன்னை நம்பி என் பொண்ணு வந்தா இல்ல, அவளுக்கு நல்ல பதிலடி கொடுத்துட்டீங்க. நீ பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா ஒண்ணு, இன்னும் 24 மணி நேரத்துல என் பொண்ணு இங்க வரல, உங்க குடும்பத்தோட தூக்கி நான் ஜெயில வச்சிருவேன். இதுல உனக்கு விட்டுட்டு போற சவாலை கூட நீ நினைச்சுக்கோ. எனக்கு என் பொண்ணு இங்க வேணும். இல்லன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அது என்ன ஆசிரமம் சொல்லுங்க, நாங்க போறேன். அப்பா நாங்களும் அங்கதான்ப்பா இப்ப போக போறோம். நீ ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இப்ப போனதை அவளை கூட்டிட்டு வந்துடலாம். அப்புறம் என்ன பிரச்சனைன்னு பேசலாம். நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்கப்பா. ஆமா நீ வருத்தப்பட்டு மட்டும் என்ன ஆக போகுது? இது வரைக்கும் குடும்பத்தை அவமானப்படுத்தி நினைச்சு நீங்க உங்க அப்பாவே அவமானப்படுத்திட்டீங்க. இனி நாங்க வாழ்க்கையில வாழ்ந்து மட்டும் என்ன ஆக போகுது? இனி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. சி என்னடி ராஜேஷ் அண்ணனோட அண்ணன் இப்படி இருக்கிறாரு கருமம். சோ அந்த பிரீத்தி மட்டும் இப்ப இங்க இருந்திருந்தானா இவ்வளவு தூரம் பிரச்சனையா இருக்காது. இப்ப என்ன பண்றது? மகா முதல்ல பாகடி ஆசிரமம் கிளம்பலாம். டே மச்சான், பாத்தியாடா பாத்தியா என்னென்னமோ நடந்து போச்சு. டே மச்சான் நான் தப்பே பண்ணலடா. ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? டே மச்சான் நீ உயிரோடவே இருக்க கூடாதுடா. நான் போறேன். எனக்கு அவளும் வேணாம், எனக்கு யாருமே வேணாம். அவன் எனக்கு வேணாம்டா. இது வரைக்கும் அவளுக்காக தான் அழுது. ஆனா இப்ப பாரு என்னென்னமோ நடந்து போச்சு. எனக்கு அவன் வேணாம். 32 காலனி கீழே விழுந்துரும். சாக போறானாமா. சாகிறதுக்கான இவ்வளவு தூரம் போராட்ட பண்ணிட்டு இருக்கோம். சும்மா எதுக்கு எடுத்தாலும் சாக போற, அதை பண்ற இதை பண்றேன்னு அறிவில்ல. தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். டேய் மச்சான் திட்டதான் அவனை. ஆமா திட்டாம கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாம் உங்களை சொல்லணும்டா. என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப முதல்ல ஆசிரமம் கிளம்பணும். வாங்க. இம்மா மகா, நீ அந்த பொண்ணுகிட்ட நிஜமாவே எதுவும் சொல்லல இல்ல? ஏன்னா நம்ம வரது தெரிஞ்சா அந்த பொண்ணு அங்க இருக்காது, நிஜமா போயிடும். என்ன நம்ம அந்த பொண்ணுக்கு எப்படியுமே உண்மை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இங்க என்ன நடந்துச்சுன்னு உண்மை முதல்ல எனக்கு இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. என்ன இது மட்டும் உண்மையா இருக்கட்டும், சம்பந்தப்பட்ட ஆளு செத்தான், அவ்வளவுதான் முடிஞ்சாம. இல்லண்ணா நான் அவகிட்ட எதையும் சொல்லல. அவ அங்கதான் இருப்பா. நான் வேணா தேவசனாக்கு கால் பண்ணி பாக்குறேன். ஏய் வேணாம், அதெல்லாம் ஒண்ணு பண்ணாத. நீ கால் பண்றது தெரிஞ்சு எங்கேயாவது நின்று பார்த்துட்டு உடனே அந்த பொண்ணு போயிரும். என்ன நீ காலும் பண்ண வேணாம், ஒன்னும் பண்ண வேணாம். நம்ம நேரே போய் பாத்துக்கலாம். என்ன சி ராஜேஷனா, உங்க குணம் எங்க இருக்கு, அண்ணன் குணம் எங்க இருக்கு? இப்படி இருக்காரு, சரி சைக்கோவா இருப்பாரு போல. இங்க பாருங்க, இப்ப இங்க சண்டை நடந்ததுக்கு முக்கியமான காரணமே உங்க அண்ணன் தான். நல்லா சொல்லுவேன். என்ன எனக்கு அப்படிதான் தோணுது. சும்மா வாய் பேச்சா போயிட்டு இருந்து எப்படி திடீர்னு அடிதடி ஆகும்? தேவையில்லாததா பேசி பேசி அவங்க பிரீத்தியோட அப்பாவை கோவப்படுத்தி அவ அடிக்க வச்சு எவ்வளவு பெரிய பிரச்சனை விட்டு போயிட்டாங்க பாருங்க. இப்ப அவங்க கஷ்டப்பட்டு போறாங்க. கோவமா தான் வருது. சரிம்மா, கோவப்படாதீங்க, பொறுங்க. இப்போ ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி, ஆசிரமத்துக்கு நீங்க 3 பேரும் முன்னாடி போங்க. எனக்கு கவின் ராஜேஷ் 3 பேருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதை முடிச்சுட்டு நாங்கள் ஆசிரமம் வரோம். ஏன்னா ராஜேஷ் வர்றது தெரிஞ்சுதான் கண்டிப்பா அந்த பொண்ணு இருக்காது. புரியுதா? அப்புறம் சசி பிரவீன், நம்ம இந்த பிரச்சனையவே அலைஞ்சிட்டு இருந்தா அப்புறம் அந்த ஆஃபீஸை நம்மளால ஒன்றும் பண்ண முடியும். ஏன்னா முதல் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் அந்த வேலையை பாருங்க. முதல்ல ஆஃபீஸ்க்கு ஆள் எடுக்கிற வேலையை பாருங்க. காலேஜில் தான் உங்களை போய் நான் விசாரிக்க சொன்னேன். ஸோ அந்த வேலையை போய் பாருங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் இவங்க 3 பேர் போகட்டும், அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். டேய் இப்ப நடந்துட்டு இருக்க பிரச்சனையில இது முக்கியமாடா. டேய் அவன் சொல்றது சரிதான். என்ன ஏன்னா இந்த பிரச்சனையில அங்க நம்ம போட்ட முதல் காசு போயிடக்கூடாது. ஏன்னா எவ்வளவு காசு போட்டிருக்கோன்னு நமக்கு தான் தெரியும். புரியுதா? ஸோ அதுக்கான ப்ரொசீஜரை நீங்க பாருங்க. ஏன்னா ஒரு ஆள்கிட்ட மட்டும் அந்த வேலையை நம்ம கொடுத்து வச்சுட்டு போக கூடாது. அப்புறம் நாளைக்கு அதுக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சமாளிக்கிறது பெரும்பாடு. இங்க இருக்கிற பிரச்சனையை நாங்க பார்த்துட்டு வரோம். என்ன புரியுதா? நீங்க 2 பேரும் அந்த வேலையை பாருங்க. அப்புறம் சஞ்சு, இனி இங்க வர வேணாம். என்ன ஏன்னா கேசவனை தூக்கிட்டு அங்கங்க அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது. புரியுதா? அதனால பொண்ணுங்க நீங்களாம் அவங்கவுங்க வேலையை பாருங்க. இனி இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலான்னு நாங்க பாத்துக்கிறோம். புரியுதா? அந்த பொண்ணை போய் பாருங்க, பார்த்துட்டு பேசுங்க, என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஆமா முக்கியமா சஞ்சு உனக்கு தான். ஏன்னா ஒரு கை குழந்தைய வச்சுட்டு அங்கங்க அலைஞ்சிட்டு இருக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால நீ வீட்டுக்கு போ, பாத்துக்கலாம். வீட்டுக்கு போனா என்னால் நிம்மதியா இருக்க முடியாதுண்ணா. அதை விட கவின் இல்லாம இவன் இருக்க மாட்டான். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. சரி ஓகே பார்க்கலாம், நீங்களும் கவலைப்படாதீங்க. நாங்க 3 பேர் முதல்ல ஆசிரமம் கிளம்புறோம். பார்த்து பத்திரமா போங்க. கலை பாத்துக்கோ. என்ன அப்பா வருவாரு, நம்ம போலாம். அப்பா வருவார் செல்லம். அம்மு, அப்பா சொல்றது கேட்கணும். ஓகேவா? அப்பா ஈவினிங் வருவேன். அது வரைக்கும் அம்மா கூட சேட்டை பண்ணாம சமத்து பிள்ளையா இருக்கணும். புரியுதா? அம்மா அப்பா ஆகும் தானே.
சொன்னா கேளுமா. அப்பா சொன்னா கேப்பி இல்ல, நீ அப்பா செல்லம் தானே. போ சஞ்சு, பாத்துக்கோ என்ன. ம், ம், முடிஞ்ச அளவுக்கு எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண பாருங்க. நாங்கள் ஆசிரமம் கிளம்புறோம். பாத்துட்டு கால் பண்ணுங்க, புரியுதா? ம், அம்மா பாய். அடம் பிடிக்க கூடாது. என்னம்மா நீ? சரி அவனை தூக்கிட்டு போ. அடம் பிடிச்சிட்டு நின்னுட்டு அப்புறம் போ. ம், இங்க பாருங்கடா, நம்மளோட ப்ராப்ளத்துல லேடிஸ் இருக்கிறது ரொம்ப தப்பு. அதனாலதான் இனி அவங்கள வர வேணாம்னு சொல்றேன். எனக்கு எப்படி அந்த பொண்ணு ஆசிரமத்தை விட்டு போயிருக்கும் தான் தோணுது. ஏன்னா எனக்கு ரொம்ப பெரிய டவுட்டே இங்கே தான் ஆரம்பிக்குது. என்ன என்ன டவுட்டுங்கிறத முழுசா கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வச்சு செய்யலான் இருக்கேன் ராஜேஷ். ஆனா அதுக்கப்புறம் நீ என்கிட்ட எதையுமே கேட்கக்கூடாது, புரியுதா? என்ன? ஏன்னா எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன், புரியுதா? அந்த அளவுக்கு கோவத்துல இருக்கேன். டவுட்டை ஃபுல்லா கிளியர் பண்ணிக்கிட்டு அப்புறம் இருக்கும் அந்த ஆளுக்கு. டேய் மச்சான், யார சொல்ற? நான் சொல்றது யாருக்கும் புரியாது, புரியவும் வேணாம். முழுசா கிளியர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை புரிய வச்சுக்கிறேன், ஓகேவா? சரி டே, நான் சொன்னது இங்க 2 பேர் பாத்துக்கோங்க, புரியுதா? நாங்க இந்த ப்ராப்ளத்தை பாத்துக்கிறோம். ம், எல்லா விஷயத்திலயும் ஒன்னா இருப்போம்னு சொல்லிட்டு கடைசியில என்ன பிரச்சனை இழுத்து வச்சிருக்கீங்க? என்ன பண்றதுன்னே தெரியல. என்னமோ சரி, பாத்துக்கோங்க, வர்றோம். ஆமா, பிரச்சனை முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் திட்டி மட்டும் என்ன பிரயோஜனம்? தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும். தப்பு பண்ணதுக்கு அப்புறம் யோசிச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. வாடா. இங்க பாரு, அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம 3 பேத்துக்கு தான் தெரியும். என்ன? ஏன்னா அன்னைக்கு ராஜேஷ் எப்படி ஒரு நிலைமையில ஹோட்டல்ல இருந்தான்னு நமக்கு தான் தெரியும், புரியுதா? அதனால எனக்கு இப்போ ரொம்ப டவுட்டா இருக்கு. ஸோ அந்த பொண்ணை விசாரிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு போய் அந்த பொண்ணை கேட்குற கேள்வியில அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் தன்னால வரும். எனக்கு என்னமோ இது எல்லாமே பிளான் மாதிரி தான் தெரியுது. என்ன ராஜேஷ், கண்டிப்பா உன் பொண்டாட்டி ஆசிரமத்துல இப்ப இருக்கவே மாட்டாங்க, புரியுதா? இன்னிதான் அவங்க கிளம்பி போயிருப்பாங்க. ஏன்னா எனக்கு ஒரு சில விஷயங்கள் பட்டுன்னு அடிக்குது, அதனாலதான் சொல்றேன். புரியுதா? கண்டிப்பா உன் பொண்டாட்டி இங்க இருக்க மாட்டாங்க. இப்ப நான் எல்லாத்தையும் போக சொன்னது காரணம் ஒரு மெயின் காரணம், புரியுதா? ஸோ நீ வா, முதல்ல அந்த என்ன உன் பொண்டாட்டி ஒர்க் பண்ற காலேஜ் தானே, பிகே காலேஜ், அங்கேயே போவோம். அந்த பொண்ணு வரும்ல, இன்னைக்கு கேட்குற கேள்வியில எப்படி உண்மை வெளியே வருதுன்னு மட்டும் பாரு. அப்போ என் பிரீத்தி ஆசிரமத்துல இருக்க மாட்டாளா? டேய், நீ ஒன்றும் கவலைப்படாத. என்ன, நம்ம ப்ராப்ளம் என்னன்னு முதல்ல கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ண தாண்டா பார்க்கணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் இந்த ப்ராப்ளம் சால்வே ஆகாது. உன் பொண்டாட்டி எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, சீக்கிரமா கிடைச்சிருவாங்க. என்ன? ஆமா கார்த்தி, உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் காரணமா தான் சொல்றேன். சரி முதல்ல வாங்க, நம்ம கிளம்பலாம். டே என் பிரீத்தி. கண்டிப்பா கிடைப்பாங்க. என்ன? வா. அது ஓகே. என் இதயத்தை வழியில் எங்கேயோ மறந்து தொலைத்து விட்டேன். உன் விழியினில் அதனை எப்போது கண்டுபிடித்து விட்டேன். இதுவரை எனக்கில்லை முகவரிகள், அதை நான் கண்டேன் உன் புன்னகையில். மேம், என்னாச்சு? ஏன் மயக்கப்பட்டு விழுந்தீங்க? என்ன ப்ராப்ளம்? எதுக்கு காலேஜுக்கு வரல? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி எனக்கே ஓடிட்டு இருக்கு. என்னாச்சு மேம்? சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் மயக்கப்பட்டு விழுந்தது எனக்கு தெரியாது. நான் ரோட்ல வந்துட்டு இருந்தேன் பைக்ல. உங்களை பார்த்து வந்தா என்னடா பிரீத்தி மேம் மாதிரி இருக்குன்னு பக்கத்துல வந்து பார்க்கும்போது தான் ஒரு அது ஒன்றும் இல்லை சார். எனக்கு ஒரு ப்ராப்ளம், அதான் வீட்டை விட்டு வந்துட்டேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நான் சாப்பிடல, அதனால தலை சுற்றி கீழே விழுந்துட்டேன். ஏன் போய் சொல்றாங்க? இவங்க போய் சொல்றதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு. கன்சீவா தானே இருக்காங்க. சரி ஓகே, என்னை கண்டுக்காத மாதிரி இருக்கு. மேம், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளத்துக்காக நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்திருந்தாலும் சரி, ஆனா இப்படி சாப்பிடாம மயக்கப்பட்டு. சார், என்னோட ப்ராப்ளத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் சார். இனிமே என்னால அங்க ஒர்க் பண்ண முடியாது சார். என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே காலேஜுக்கு என்னால வர முடியாது. கொஞ்ச நாளைக்கு சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? எனக்கு ஏதாவது ஒர்க் மட்டும் ஏற்பாடு பண்ணி தர முடியுமா? நான் வேற எங்காவது போய் இருந்துக்கிறேன் ப்ளீஸ் சார். இனி என்னால காலேஜுக்கு வர முடியாது. நீங்க பேசுறது பார்த்தா ஏதோ பெரிய ப்ராப்ளத்துல இருக்கீங்கன்னு புரியுது. அதுக்காக இப்படி வேலை ரிசைன் பண்றது அதுக்கு பிரின்சிபல் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கவே மாட்டாரு மேம். நான் ஒரு ரிசைனிங் லெட்டர் எழுதி கொடுக்குறேன் சார். அது அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் அதை அக்செப்ட் பண்ணிப்பாரு. ஆனா இனிமே நான் காலேஜுக்கு ஒர்க் வரல. சரி மேம், இப்படி ஒரு நிலைமையில எப்படி நீங்க எங்கேயாவது போவேன்னு சொல்றீங்க? நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா என் கூட வாங்கல. எனக்கும்
அப்பா அம்மாலாம் யாரும் இல்லை. எனக்கு வந்து ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்கள நான் தான் பார்த்துக்கிறேன். அவங்க கூட வேணா வந்து ஸ்டே பண்ணுங்களேன். சார் உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம்? வேணாம் சார், நான் பாத்துக்கிறேன். மேம், நான் சிரமமாலாம் நினைக்கல. நீங்க இவ்வளவு தூரம் பழகிட்டு வச்சுட்டு இப்படி எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரோட்ல நிற்கும் போது உங்களை பார்த்துட்டு அப்படியே போறதுக்கு நான் ஒன்றும் லூஸ் இல்லை மேம். நான் ஃபர்ஸ்ட் அப்படி பண்றதுக்கு மனுஷனே கிடையாது மேம். அப்பெல்லாம் நீங்க நினைக்க வேணாம், புரியுதா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என் கூட ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்கள நான் தான் பார்த்துக்கிறேன். என்ன, நீங்க வந்து அவங்க கூட இருங்க. உங்களுக்கு நான் வேலைக்கு வேலை ஏற்பாடு பண்றேன். என்னோட ஊர் ஒரு கிராமம் மாதிரி தான் இருக்கும். என்ன, அங்க ஸ்கூல் டீச்சர்ஸ்க்குலாம் ஆள் எடுத்துட்டு இருக்காங்க. அங்க வேணா உங்களுக்கு நான் ஒரு பார்த்து தரேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்படியே மட்டும் போயிடாதீங்க. உங்களை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இது பெரிய ப்ராப்ளத்தில் இருக்கீங்க. உங்க ப்ராப்ளம் என்னவா இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். அது சரியாகும். என்ன, வாங்க போலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லைங்க மேம். ஒண்ணுமே புரியலையே. எப்படி எப்படி டேட் தள்ளி போகும்? ஆமா, நாம தான் தப்பு பண்ணிட்டோமே. அப்ப டேட் தள்ளி தானே போகும். ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அப்ப நான் பிரெக்னெண்டா இருக்கேனா? ஹாஸ்பிடல் போனா டாக்டர்லாம் கேவலமா பேசுவாங்க. நான் கன்சீவா இருக்காங்களே டேட் பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு கிட்ட இருக்குல்ல, கூகுள்ல செக் பண்ண. அவன காசை கட்டிக்கிறதுக்கு ரெஸ்ட் ரூம் சொல்லிட்டு அவன ரெஸ்ட் ரூம்ல ஓடி வந்தறது. இது ஒரு பழக்கல. பின்ன கிளாஸ் எவன்டே வந்து கவனிக்கிறது? இங்க பாரு, நான்லாம் சும்மா தான், ஓகேவா? சும்மா ஏதோ கதை எழுதுனா பாஸ் ஆகறமா அப்படின்றத பார்க்க உட்கார்ந்து கிளாஸ் ஐயோ டென்ஷன் ஆகும். அதனால தான் ஓடி வந்துட்டேன். என்னமோ ஒண்ணு இப்படியே பண்ணிட்டே இருக்கே, ஒரு நாள் மாட்டிக்குவோம். உன் கூட சேர்ந்து நானும் வேற மாட்டணும். அதோட எங்க வீட்ல நீ காலேஜ் அனுப்ப மாட்டாங்க. காலேஜ்ல வந்து நீ என்ன பண்ண போற? சரி வா போலாம். நான் சும்மா கம்பெனிக்கு தான் வந்தேன். உனக்கு ரெஸ்ட் ரூம் வந்தா போயிட்டு வா. நீ நான் மட்டும் என்னடி நினைச்சிட்டு இருக்க? இந்த கிட்ட தான் போல. இதை எப்படி சொல்லி மெடிக்கல்ல கேக்குறது? டாக்டர் கிட்ட போய் அசிங்கப்படுறதுக்கு மெடிக்கல் கிட்ட வாங்கி செக் பண்ணனும். அப்படினா என்னன்னு தெரியும். ஏன்னா டேட் தள்ளி போய்க்கிறது மட்டும் நம்ம மனசுல வச்சுக்க கூடாது. செக் பண்ணி பார்க்கலாம். கடவுளே, இப்பவே போலாம். இப்போ யாரும் இருக்க மாட்டாங்க கிளாஸ்ல. பின்னாடி சவரை ஏறி வச்சு போயிடலாம். வேற வழி இல்ல. ஏண்டி பார்த்தியை கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஆமா, எங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்? இங்கதான். ஏய், நீ முட்டாளா இல்ல முட்டாள் மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? ஏண்டி லேடிஸ் டாய்லெட்ல அவளை கூட்டிட்டு வரியா? ஓ ஆமா, நம்ம பாத்ரூம் வந்திருக்கோல. சாரிடி, மறந்துட்டேன். அவன் நினைப்பிலே இருக்கானா, அதான். நீ இதே பண்ணுவதுக்கு மேலே பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நம்ம லேடிஸ் டாய்லெட்ல வந்திருக்கோம் கூட ஞாபகத்துல இல்ல. நான் வேற பார்க்க மாட்டேன். லேடிஸ் டாய்லெட் ஜென்ஸ் டாய்லெட்டா? ஐயோ, இவங்க தமிழ் டிபார்ட்மெண்ட். ஐயோ, இப்போ என்ன பண்ண? நீங்க ஹேமா அக்கா தானே? டாடி யார்? அம்மா எதுக்கு அழுகுறீங்க? ஆமா, ஒண்ணுல ஸ்டொமக் பெயின். அக்கா, ஹேமா அக்கா. இப்போ நம்ம ரெடி லேடிஸ் டாய்லெட் குள்ள தான் கூட்டிட்டு வந்திருக்க. சி, மொக்க காமெடி பண்ணாத. ஏய், இந்த அக்கா ஏண்டி அழுதுட்டு போறாங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. நானும் உங்க கூட தான் இருக்கேன். எனக்கு என்ன தெரியும்? ஏடி பாத்ரூம்ல வந்து வயிறு வலிக்குன்னு யாராவது அழுதுட்டு போவாங்களா? ஒண்ணுமே புரியலடி. இங்க இடிக்கிற மாதிரி இருக்கு. அதான் தெரியல. என்னவா இருக்கும்? எதுக்கு அழுதுட்டு போகுது? சரி, ஓகே, பார்க்கலாம். சரி, இப்போ நீ ரெஸ்ட் ரூம் போறியா இல்லையா? இல்ல வெளிய வந்து வாள் நிக்கறான். அவன் கூட வேற நின்னு பேசிட்டு வா. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இவ ஒருத்தி துரத்தி விடுறதே குறியா இருக்கா. இப்போ கிளாஸுக்கு போனா கண்டிப்பா வாத்தி பிடிச்சி வச்சுப்பாரு. வேணாம். ஆமா, வாத்தி வெளியில போனாரு. ஆமா, வெளியே போனாரு. வேற யாராவது கிளாஸ்க்கு வந்துருவாங்க. ஒருவேளை தொல்காப்பியம் வந்துட்டு என்ன பண்றது? அதனால நம்ம இங்கே இருக்கலாம். அதுக்காக பாத்ரூம்குள்ளே இருக்க சொல்றியா? வா, நம்ம வெளியே போலாம். வெளியே தான் ஆள் நிற்கிறான்ல, அப்படியே பேசிட்டு கொஞ்ச நேரம் கடலை போட்டுட்டு போலாம். நீ மட்டும் எப்படி இப்படி இருக்க? என் கூட எல்லாம் ஃப்ரெண்டா இருந்தா அப்படித்தான். வா, எல்லாம் என் நேரடி வந்து தொலை. என்ன ராக்கி உனக்கு டவுட்? சொல்லு. எனக்கு இந்த புக்கே டவுட் தான் ஆகிய லைலா, கிளியர் பண்ணுவீங்களா? டேய், காமெடி பண்ணாத. எனக்கு அப்ப சிரிக்கிற மூட்ல. நான் ஒன்றும் உங்களை சிரிக்க சொல்லல. இவ்வளோ நேரம் எங்க போனீங்க? உங்களை அந்த காலேஜே தேடிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? அழகிய லைலா, அழுதிங்களா? இல்ல ராக்கி, நான் எதுக்கு அழுக போறேன்? அதெல்லாம் இல்ல. பொய் சொல்லாதீங்க அழகிய லைலா. உங்க மூஞ்சி பார்த்தாலே தெரியுது, நல்லாவே அழுதுருக்கீங்க. ஏன் அழகிய லைலா? அதான் அந்த பிரின்சிபல் எவன் சொல்லுங்க. நீ பாரு ராக்கி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன பிரின்சிபல் அப்படிலாம் பேசக்கூடாது, புரியுதா? சும்மா கிண்டல் பண்றீங்க, பேசுறீங்க, அது ஓகே. ஆனா ஒரு காலேஜுக்குள்ள வந்துட்டு பிரின்சிபல் அப்படி பேசக்கூடாது. இப்போ எதுக்கு அழகிய லைலா அந்த வணங்க முடி தலைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் டவுட் கேட்குற மாதிரி போய் தான் சொன்னேன். உங்களை பார்க்க தான் அழகிய லைலா. ஏன் அழகிய லைலா எப்போ பார்த்தாலும் இப்படி இருக்கீங்க? வாத்தி கூட பேச வரலன்னா அவர் கூட பேசுறீங்க. அவர் கூட பேச கூட தப்பு சொல்லல. ஆனா அந்த வணங்க முடி தலையே எதுக்கு உங்களை எப்போ பார்த்தாலும் காயப்படுத்துறான்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு பிடிச்சவங்களை யாராவது காயப்படுத்துறேன்னு கோவம் வரும்னு. டேய், புரியுதா? புரிஞ்சா அப்போ உண்மையை சொல்லுங்க. இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன எல்லார் லைஃப்லயும் நடந்திருக்கலாம், இனி நடக்கவும் இருக்கலாம், ஓகேவா? அந்த மாதிரி விஷயம் தான் என் லைஃப்லயும் நடந்தது. அதை ஒரு நாள் கண்டிப்பா அழகிய லைலா உங்ககிட்ட சொல்லுவேன், ஓகே? அப்ப சரிங்க அழகிய லைலா, நீங்க இப்படி மூஞ்சி உருன்னு வச்சிருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு தெரியுமா? சரிங்கண்ணே, போதுமா? நல்லா சரிங்க அழகிய லைலா. இது என்ன சிரிப்பு? இப்ப பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது இருக்கீங்களா?
யாரு? என்ன வேணும்? அது எக்ஸ்கியூஸ் மீ, என்ன வேணும்? வந்துட்டு இப்படி நின்றுகிட்டே இருந்தா எனக்கு உள்ள வேலை இருக்க, சீக்கிரம் சொல்லுங்க. நான் வேற இப்பதான் நியூவா வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஒர்க் பண்ணாம இருந்தா என்ன வேலையை விட்டுட்டு தூக்கிடுவாங்க. சீக்கிரம் சொல்லுங்க. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். அதை எப்படி கேட்கறதுன்னு தெரியல. நான் ஒரு இமேஜ் காட்டுறேன், அதை எடுத்து தருவீங்களா? காட்டுங்க. ப்ளீஸ், என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த போன்ல இந்த இமேஜ்ல இருக்க இந்த கிட்ட எனக்கு வேணும். ஓ மை காட், என்ன பிரெக்னன்சி கிட்ட காமிக்கிறா? பார்த்தா காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்கா. ஆனா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு சொல்லவா வேணும்? சீ, சரி, நமக்கு எதுக்கு வம்பு, எடுத்து கொடுத்துடலாம். கண்டிப்பா இப்போ என்னை பத்தின தாட் உங்களுக்குள்ள ரொம்ப கேவலமா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா என் ப்ராப்ளம் என்ன எனக்கு மட்டும் தான் தெரியும். ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு கேவலமா நினைக்காம இந்த கிட்ட மட்டும் எடுத்து கொடுத்துருங்க ப்ளீஸ்ங்க. நான் காலேஜுக்கு போகணும். காலேஜுக்கு போகணுமா? காலேஜ்ல இருந்து வந்த நீ அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ப்ளீஸ் தயவு செஞ்சு கிட் மட்டும் எடுத்து கொடுங்க, நான் போகணும். ப்ளீஸ்ங்க ப்ளீஸ். ஓகே. கடவுளே, எதுவும் பாசிட்டிவா இருந்துடக்கூடாது. என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. இவங்களை ஆசைப்படுறீங்கன்னு தோணல. என் புத்தி செருப்பாலே அடிக்கணும். அப்ப என்ன பண்ண? என்ன பாக்ஸ் மாதிரி இருக்கு? நீங்க காமிச்ச இமேஜ் அப்படிதான் இருந்தது. உள்ள போய் தேடினேன், இதுதான் இருந்துச்சு. இது ஒன்னால கொடுக்க மாட்டோம், 5 இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா ஒண்ணு தானே. சரி, ஓகே. எவ்வளோ? 200. நான் ஜிபே பண்ணிடுறேன், கொடுங்க. பண்ண வேண்டிய தப்பெல்லாம் பண்ணிட வேண்டியது. இப்போ வந்து அதை பண்றேன் இதை பண்றேன், எங்க போய் முடிய போதும். ஜிபே பண்ணிட்டேங்க. ஓகே. டேய் மச்சான், என்னடா அழகி லைலா, இப்ப பாருங்க. ஏய் என்னடா நீ அட்ரி செல்லோ, நீ இருக்கிறிய ஒல கொட்டாயா, சம்மா நடக்கிறிய தவள கொட்டாயா. அதுவும் எனக்கு ஏறுது கிக்க. சீ போடா. இங்க பாருமா, இங்க பாரு, நான் உங்ககிட்ட ரொம்ப பொறுமையா தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். அதனால பொறுமையாவே நீ பதில் சொல்லு, ஒன்னும் அவசரம் கிடையாது. என்ன, இப்போ அவன் தப்பு பண்ணான் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆதாரம் மட்டும் நீ எடுத்து காமிச்சிரு, நாங்க அவன் தப்பு பண்ணான்னு ஒத்துக்கிறோம். ஆனா இப்ப நீ தேவையில்லாம குட்டையை குழப்பற பத்தி இதனால எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கும் உனக்கு தெரியுமா? ஏய், கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு, அப்புறம் நீ அழுகலாம். என்ன, எங்களுக்கு என்னமோ அதெல்லாம் பிளான் மாதிரி தெரியுது.